வாழ்க்கையில எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க, நாம தோத்துட்டோம், இனி எழுந்து வர்றதுக்கு வழியே இல்லைன்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க நிக்கலாம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, உலகம் உங்களை கைவிடலாம், ஆனா அந்த பன்னீரு கைநாதன் உங்களை கைவிடவே மாட்டார். நாம தளர்ந்து போய் நிக்கிற நேரத்துல அவர் நமக்கு எப்படி ஒரு பாதுகாப்பா வர்றார்னு கந்தர் அலங்காரத்துல ஒரு அற்புதமான பாடல் இருக்கு. நெடுந்தேர் அடர்க்கும் கதிரவன் பொற்றேர் நில உலகில் விழுந்தே எனச் சென்று வீழ்ந்தா உணருடல் விண்முட்ட எழுந்தே விழும்படி எரிந்தான் தணிகை இளங்குமரன் தொழுந்தேவர்கள்தம் சிறை மீட்டு காத்த சுடர்வேலனே. சூரியனே நிலத்துல விழுந்துட்டா எப்படி ஒரு இருட்டு இருக்கும், அப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த அசுரர்களை அழிச்சு சிறையில தவிச்ச தேவர்களோட கஷ்டத்தை தீர்த்து அவங்கள மீட்டு கொண்டு வந்தவன் நம்ம முருகன். தேவர்களோட சிறைய உடைச்ச அந்த சுடர்வேல் உங்க கஷ்டங்கிற சிறைய உடைக்காதா? கலங்காதீங்க, அவன் வந்து மீட்பான். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ரொம்ப சாதாரணமானவன், என்னால எப்படி முன்னேற முடியும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த முருகனை நம்பிட்டா உங்க குறையெல்லாம் நிறையாகும். கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் இதை எவ்வளவு நம்பிக்கையா சொல்றார் பாருங்க. அறிவு ஒன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அறநின்ற பிரான் அலையோ செறிவு ஒன்று அறவந்து இருளே சிதைய வெறி வென்று அருளும் சுடர் வேலவனே. நமக்குள்ள இருக்கிற அறியாமைங்கிற இருள் விலகி அறிவுங்கிற வெளிச்சம் பிறக்கணும்னா அந்த வேலவனோட அருள் வேணும். எப்போ ஒருத்தர் தன் அகங்காரத்தை விட்டுட்டு எல்லாம் நீயே முருகான்னு சரணடைகிறாரோ அப்போ அவர் மனசுல அந்த சுடர் வேலவன் பிரிக்க முடியாத ஒரு சக்தியா வந்து உட்கார்ந்துப்பார். அந்த முருகன் உங்களுக்குள்ள வந்துட்டா அப்புறம் பயத்துக்கு அங்க இடமே இல்லை. நீங்க இழந்தது எதுவா வேணா இருக்கலாம், கௌரவம், பணம் இல்ல நிம்மதி. ஆனா முருகனை துதிச்சா இழந்தது எல்லாம் இரட்டிப்பா திரும்ப கிடைக்கும். அதுக்கு இந்த வரிகனை மனசுல வைங்க. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. பாருங்க, முருகனோட அந்த திருவடிகளும் அவர் காலில் இருக்கிற சதங்கையும் அந்த 6 முகங்களும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும்னு நாம வேண்டிக்கிட்டா போதும். காலனோ கிரகங்களோ விதியோ நம்மள ஒன்னும் செய்ய முடியாது. உங்க வாழ்க்கையில வர்ற அத்தனை தடைகளையும் தாண்டி உங்களை வெற்றி பாதைக்கு அவன் கூட்டிட்டு போவான். முடிவா ஒன்னே ஒண்ணுதான், முருகன் மேல வைக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அவன் கைவிட மாட்டான்கிற அந்த ஒரு வார்த்தை தான் உங்களோட மிகப்பெரிய ஆயுதம். இழந்ததை நினைச்சு அழாதீங்க, இனி கிடைக்க போற வெற்றியை நினைச்சு தயாராயிருங்க. வாழ்க்கையில நீங்க தனிமையா உணர்ற ஒவ்வொரு நொடியும் அந்த பன்னிரு கை உங்களை தாங்கிக்கிட்டு இருக்குன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நிம்மதியையும் புது தெம்பையும் கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். முருகனோட பெரும் கருணை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிற உங்க நண்பர்கள் யாருக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும். உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வேலவனோட அருள் மழையில இணைங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோரோகரா.